குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 13ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. குவைத்தில் PACI சிப் தொடங்கி இருக்கின்றது. குவைத்தில் சிவில் தகவல் பொது ஆணையகம் இன்று தொடக்கம் முதல் பல்வேறு பரிவர்த்தனைகள் நடப்பதற்கான ஷிப்டை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. மாலை 2 மணி தொடக்கம் 5 மணி வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை ஷிப்டுக்கான சந்திப்பு முன்பதிவு 6 மணி தொடக்கம் PAC அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மசூதிகள் வரும்போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடவடிக்கைகளை அறிவித்திருக்கின்றது MOH. குவைத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மசூதிகள் தொழுகைகளை திறக்க உள்ளதினால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மசூதிகளை திறக்கும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பட்டியலை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் மசூதிகள் திறக்கப்படும். இது வழிபாட்டாளர்கள் சமூக இடைவெளியுடன் ஒழுங்கான முறையில் நுழைவதை உறுதி செய்ய போதுமானது. எந்த ஒரு நோய்களாலும் பாதிக்கப்படாத 18 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கு மட்டும் நுழைய அனுமதிக்கப்படும். வழிபாட்டாளர்கள் மசூதியில் நுழைந்ததும் முதல் இறுதி வரை முகமூடி அணிய வேண்டியது கட்டாயம். வழிபாட்டாளர்களிடையே உள்ள தூரம் 1.5 மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வழிபாட்டாளரும் தனது தனிப்பட்ட பிரார்த்தனையை பாய் கொண்டு வர வேண்டும். வழிபாட்டாளர்களிடையே கூட்டத்தை குறைக்க நுழைவு மற்றும் வெளியேற அனைத்து கதவுகளும் திறந்திருக்க வேண்டும். மசூதிகள் கிடைக்கும் மொத்த பரப்பளவுக்கு ஏற்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வழிபாட்டாளர்கள் நுழைய அனுமதிக்கப்பட வேண்டும். அதிக வெப்பநிலை உள்ளவர்களுக்கு நுழைவு மறுக்கப்படும். மசூதிகள் போதுமான அளவு கை துடைப்பான் முகக்கவசங்கள் டிஷ்யூ வைக்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தின் காலம் 5 நிமிடங்கள் குறைக்கப்படும். வணக்கதாரர்கள் பிரார்த்தனை முடிந்தவுடன் உடல் ரீதியான தூரத்தை உறுதி செய்து மசூதியை விட்டு வெளியேற வேண்டும். குவைத்தில் ஓட்டுநர் உரிமம் இன்று முதல் மால்களில் பெறலாம். குவைத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை இன்று முதல் மால்களிலிருந்து பெற முடியும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்றினால் அவென்யூ, மெரினா மற்றும் அல் ஹவுட் மால்கள் உள்பட பல்வேறு மால்களுக்கான இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுக்கொள்ளலாம். குவைத்தின் லிபரேஷன் டவரில் அமைந்துள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் சேவை தொடங்கியிருக்கின்றது. குவைத்தின் விடுதலை கோபுரத்தில் அமைந்துள்ள அதாவது லிபரேஷன் டவரில் அமைந்துள்ள வெளியுறவு மையம் சபனில் உள்ள குடிமக்கள் சேவை மையம் முதல் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. பார்வையாளர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் வெளிநாட்டு விவகார வலைத்தளத்திலிருந்து முன்பதிவு நியமனம் பெற வேண்டும். கடந்த வாரம் வெளியுறவு அமைச்சகம் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் பரிவர்த்தனைக்காக தங்கள் இணையதளத்தில் ஆன்லைன் முன்பதிவு நியமன முறைமையை அறிமுகப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் அந்தலூஸ் என்ற பகுதியில் வைத்து 31 வயது மகனை துப்பாக்கியினால் சுட்டுக் கொன்ற 56 வயதுடைய குவைத் நாட்டின் குடிமகனை கைது செய்திருக்கின்றார்கள் காவல்துறையினர். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குவைத்தில் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் மசூதிகள் ஜும்மா தொழுகை நடத்த சுகாதார அமைச்சகம் பல நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள். நிறுவனம் பரிமாற்ற சேவை 18ஆம் நம்பர் அகாமா உள்ளவர்கள் இன்று முதல் நிறுவனத்திலிருந்து இன்னும் ஒரு நிறுவனம் மாறுவதற்கான ஏற்பாடுகள் தொடக்கம். 2020 இறுதிக்குள் 1.5 மில்லியன் வெளிநாட்டவர்கள் வெளியேற வேண்டும் என்று குவைத் எதிர்பார்க்கின்றது. வைரஸ் தொற்றால் பெரும்பாலான நிறுவனங்கள் பொருளாதார மந்தநிலை காரணமாக கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வெளிநாட்டவர்கள் தொழிலாளர்கள் குவைத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் ஒரு புதிய சட்டத்தின் மூலம் நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவும் அதுவாகவே இருக்கின்றது. ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிய தொழிலாளர்கள் கடந்த 116 நாட்களில் 1,58,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 242.42 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள்.
குவைத்தில் வைரஸ் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மீறப்பட்டதன் அடிப்படையில் கவாலி பிரதேசத்தில் கவர்னூர் பிரதேசத்தில் குவைத்தின் நகராட்சி துறையினரால் 18 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 649 நபர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இதுவரை வைரஸிலிருந்து குணமடைந்து வீடு சென்றவர்களின் எண்ணிக்கை 44,610 நபர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இருந்து நீங்கள் தாயகம் செல்லும் வேளையில் விமான நிலையத்தில் உங்களுக்கான வெப்பநிலை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு 37.5 டிகிரிக்கு மேல் இருந்தால் நீங்கள் தாயகம் செல்ல முடியாது என்பதனை குவைத்தின் சுகாதாரத்துறையினரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உடல் வெப்பநிலை 37.5 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அதற்கு கூடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாயகம் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்படும். குறைவாக இருந்தால் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். இதுவே சுகாதார அமைச்சின் செய்திகள். குவைத்தின் ஃபர்வனியா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து வந்த டாக்டர் யாமல் ஹம்சான் வைரஸ் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மரணமாகியிருக்கின்றார். இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் 5 வருடங்களாக குவைத் நாட்டில் வேலை பார்த்து வந்திருக்கின்றார். கடந்த 7 மாதங்களாக குடும்பத்தினருடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருடைய முழு பெயர் அலெக்ஸ் மோசஸ் அமல்ராஜ். இவர் குவைத்தில் வீட்டு டிரைவராக யாரா நசீம் பகுதியில் பணிபுரிந்து வந்திருக்கின்றார். இவர் இலங்கை மட்டக்களப்பைச் சேர்ந்தவர். 5 வருடங்களாக குவைத்தில் பணியாற்றியவர் கடந்த 7 மாதங்களாக எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் தகவல் குடும்பத்தினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் எம்முடன் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். இவருடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உற்றார் உறவுகள் யாராவது இருந்தால் இவரை பற்றிய தகவல் இருந்தால் குடும்பத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். கடந்த 7 மாதங்களாக எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தகவல் மனைவி புஷ்பா, மட்டக்களப்பு, இலங்கை மட்டக்களப்பு, ஒந்தாச்சி மடம். குவைத்தில் தப்பியோடிய வீட்டு தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்கின்றார்கள் என்று குவைத்தின் மனிதவள ஆணையகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இவர் இலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. இவர் குவைத்தில் இருக்கின்றார். இவர் சாவதற்கு முன்னால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றும் எனது உயிரை பாதுகாத்து தாருங்கள் என்றும் கண்ணீருடன் ஒரு பெண்மணி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். செவிசாய்க்குமா எமது இலங்கை அரசாங்கம்? ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களே, எங்கள் பிரச்சினையை பற்றி உங்களிடம் தான் எங்களுக்கு முறையிட முடியும். இந்தியாவின் ஜனாதிபதி மோடியிடம் அவர்களுக்கு சென்று எங்களுக்கு முறையிட முடியாது. ஏனென்றால் நீங்கள்தான் எங்களுடைய ஜனாதிபதி பிரதமர். வெளிநாட்டில் இருக்கின்ற நாங்கள் இலங்கையர்கள். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை நாட்டவர்களை இலங்கை வர விடாமல் தடுக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். உங்கள் பதவிக்கு அமர்த்தியது நாங்கள் தான். நீங்கள் பதவிக்கு வர வேண்டுமென்று முன்னின்று உழைத்ததன் நாங்கள் தான். நீங்கள் பதவிக்கு வந்ததும் எங்களை காலால் உதைத்து விடுகின்றீர்கள். நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வர முடியாமல் பெரும் பிரச்சனையில் இருக்கின்றோம். இலங்கையில் இப்போது தேர்தல் ஒன்று தானா முக்கியம்? இலங்கையில் இப்போது தேர்தல் ஒன்றுதான் முக்கியமா அல்லது இலங்கை மக்களின் நலனா முக்கியம்? நாங்கள் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் சாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குவைத்தில் இருக்கும் தூதரகம் குறைந்த அளவில் தொலைபேசிக்கு பதில் தருவதும் இல்லை. இங்கே நடைபெறுவது எல்லாம் அரசியல் லாபத்துக்கு மட்டுமே என்பது இந்த பெண்ணின் குரல். இதுவே இலங்கை தொழிலாளர்களின் குரலுமாக காணப்படுகின்றது. பசில் ராஜபக்ச வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கை வர வேண்டாம் என்று அண்மையில் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவரின் கருத்து இது: வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்கள் நாம் விசக்கிருமிகளாம். பசில் ராஜபக்ச வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கின்ற இலங்கை தொழிலாளர்கள் ஒரு விசக்கிருமிகள் என்று சொன்ன பசில் ராஜபக்ச ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு மிருகம். லட்சக்கணக்கான இலங்கையர்கள் கத்தார், சவுதி அரேபியா, ஓமான், துபாய் என்ற வளைகுடா நாடுகளில் தொழில் வாய்ப்பு பெற்று சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டுக்கு வராமல் தடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் இலங்கை அரசுதான். இலங்கையர்கள் விசக்கிருமிகள், இவர்கள் இலங்கைக்கு வந்தால் நோயை பரப்பி விடுவார்கள் என்று அவர்கள் நாட்டுக்கு வரக்கூடாது என்று பகிரங்கமாக பசில் ராஜபக்ச அறிவித்திருந்தார்.
இலங்கையில் வைரஸ் நோயாளர்கள் இல்லவே, எனவே அங்கிருந்து வருகின்றவர்களால் நோயை பரப்புகின்றார்கள், அவர்கள் வராமல் நாங்கள் தடுத்து வைத்திருக்கின்றோம் என்று கூறி 24 மணித்தியாலயத்துக்குள் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பல பாகங்களிலும் விஷக்கிருமிகள் தற்பொழுது பரவிவிட்டன. நிச்சயமாக நாங்கள் சொல்கின்றோம், மொட்டு கட்சிக்கு இந்த முறை யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மோசமான ஆட்சி செய்கின்றார்கள். அவர்கள் மிருகங்களைப் போன்றவர்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வெடிகுண்டு என்று சொன்னவர்கள் மற்றவர்கள் சொன்னார் விஷக்கிருமி என்று. இப்படி அவருடைய கருத்து நீண்டு செல்கின்றது. இதுவே இலங்கை தொழிலாளர்களின் கருத்தாகவும் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. 50°C பதிவாகி இருக்கின்றது வெப்பநிலை. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 836 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் 151 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 54,894 பேராக பதிவாகி இருக்கின்றது. குவைத் விமான நிலையம் மூடுவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து வகையான விசாக்களும் ரத்து செய்யப்படுகின்றது. குவைத்தில் வைரஸ் நோய் தொற்று பரவல் காரணமாக விமான நிலையம் மூடப்படுவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட விசிட் விசா, குடும்ப விசா அல்லது பணியாளர் விசாக்கள் உட்பட அனைத்து வகையான புதிய என்ட்ரி விசா உடையவர்கள் நாட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த வகையான புதிய விசாக்கள் உள்ளவர்கள் குவைத்துக்குள் நுழையவோ அல்லது அவர்களின் விசாவின் காலத்தை புதுப்பிக்கவோ எந்த வழியும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது குவைத்தில் விசா வழங்கும் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை புதிய விசா வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏற்கனவே புதிய விசாவில் குவைத்துக்குள் நுழைந்தவர்களுக்கு தங்குவதற்கான அனுமதியை ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து விடுமுறைக்கு தாயகம் சென்ற வெளிநாட்டவர்கள் விசா காலாவதியானால் அவர்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் அவர்கள் விசாவினை தங்களது ஸ்பான்சர் மூலம் புதுப்பித்து செய்து கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது அரசு துறை, தனியார் துறை மற்றும் குடும்ப விசாக்கள் அல்லது சுய ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் குவைத் தமிழ் சோஷியல் மீடியா. குவைத் பற்றிய செய்திகள் இருந்தால் இதில் காணப்படும் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். செய்திகள் மட்டும். நன்றி.